உலக நாடுகளை மிரள வைக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் புதின் எடுத்த ஆயுதம்தான் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் புதினின் இந்த செயல் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா பல வழிகளில் முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. இதனால் ரஷ்யாவுக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது அமெரிக்கா. போர் நிறுத்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்ட அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது மட்டுமின்றி பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிடம் கேட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ரஷ்யா சக்தி வாய்ந்த அணு ஆயுத சோதனை நடத்தி தனது பலத்தை காட்டி வருகிறது. நேற்று முன்தினம் ரஷ்யா அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லும் அணுசக்தியில் இயங்கும் போசைடான் சூப்பர் டார்பிடோ ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். இந்த போசைடான் ஏவுகணை அணுசக்தி திறன் வாயிலாக நீருக்கடியில் இயங்கும் ஒரு பெரிய ஆளில்லாத ட்ரோன் ஆகும். இது கடலோர நகரங்களை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. அதேபோல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று எதிரி நாடுகளின் பாதுகாப்பை மீறி கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்கும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது. அதே சமயம் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 10,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இலக்கை தாக்கும் திறன் கொண்டது என ரஷ்யா கூறியுள்ளது. அதேபோல கடந்த 21ஆம் தேதி புரோவஸ்டனிக் எனப்படும் அணுசக்தியில் இயங்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை ரஷ்யா நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் ரஷ்யா அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு வரும் சம்பவம் அமெரிக்காவை எச்சரிக்கும் நடவடிக்கை என்கின்றனர் உலக பொருளாதார வல்லுநர்கள்.